அரசு மருத்துவமனையின் பெரிய வராண்டா அது. நண்பகல் வெயில் தேங்கியிருந்தது. ஃபீனாலின் வாடையும் மருந்தின் கடுமையான மணமும் கலந்திருந்தது. சிமெண்ட் பெஞ்சுகளில் பலர் களைத்து உறங்கினர். ஆனால் மாதவனால் மட்டும் உட்கார முடியவில்லை. அவன் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட மிருகம் போல நடந்தான். பிரசவ அறைக்கு முன்னால் அமைதியின்றி உலா வந்தான். அவனது அழுக்குச் சட்டையில் வியர்வை கரை படிந்திருந்தது. நெற்றியில் வியர்த்த துளிகளை துடைத்தான். அவன் மனதின் ஒரே பிரார்த்தனை அதுதான். இந்த முறையாவது ஓர் ஆண் பிள்ளையாக இருக்க வேண்டும். 5 பெண்கள் என்று அவன் முணுமுணுத்தான். அந்த சிந்தனை அவனை பைத்தியம் பிடிக்க வைத்தது. ஊர்க்காரர்களின் கேலி சிரிப்புகள் கேட்டன. மாதவனை பெண் பெற்றவன் என்றுதானே அழைக்கிறார்கள்? டீ கடையில் கேட்ட வார்த்தைகள் நெஞ்சில் தைத்தன. தன் வம்சம் தழைக்க ஒரு ஆண் வாரிசு வேண்டும். முதுமை காலத்தில் தனக்கு ஒரு தாங்கலாக இருக்க வேண்டும். அது இல்லையென்றால் இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? கடவுளே, இனியும் பெண் என்றால் தாங்க முடியாது. என்னால் முடியாது. அவன் பல்லை கடித்தான். ஒவ்வொரு முறையும் கதவு திறக்கும்போது அவன் திகைத்தான். நேரம் கடந்து செல்ல மிகவும் தயங்குவது போலிருந்தது. சட்டென்று பிரசவ அறையும் கதவு திறந்தது. பச்சை அங்கி அணிந்த ஒரு செவிலியர் வெளியே வந்தார். அவர் முகத்தில் சோர்வு தெரிந்தது. மாதவன் ஓடிச் சென்றான். அவனது இதயம் படபடவென துடித்தது. என்ன சிஸ்டர், என் மனைவிக்கு பிரசவமாகிவிட்டதா? ஆவலில் அவனது குரல் நடுங்கியது. செவிலியர் மாஸ்கை கீழே இறக்கினார். உணர்ச்சியற்று சொன்னார், சுகப்பிரசவம். அம்மாவும் குழந்தையும் நலமாக இருக்கிறார்கள். ஆண் பிள்ளையா சிஸ்டர்? மாதவனின் கண்களில் நம்பிக்கை சுடர்கள் எரிந்தன. அவன் மூச்சை பிடித்து கொண்டான். செவிலியர் சிறிது தயங்கினார். பிறகு மெதுவாக சொன்னார், இல்லை, பெண் குழந்தைதான். மிகவும் அழகான குழந்தை. அந்த நிமிடம் மாதவனின் உலகம் உறைந்து போனது. நம்பிக்கை சுடர்கள் ஒவ்வொன்றாக அணைந்தன. அதற்கு பதிலாக கருப்பு புகை போன்ற கோபம் ஊடுருவியது. காதுகளில் ஒரே இரைச்சல் கேட்டது. பெண்ணா? அவனால் நம்ப முடியவில்லை. மீண்டும் பெண்ணா? அவனது முகம் கருத்து வாடியது. கண்களில் கோபம் ஜுவாலை விட்டது. கட்டுப்பாட்டை இழந்தான். பிரசவ அறையும் கதவை ஆவேசமாக அடித்தான். சத்தம் கேட்டு வராண்டாவில் இருந்தவர்கள் திடுக்கிட்டு பார்த்தனர். சபிக்கப்பட்டவள், அவள் எனக்கு வேண்டாம். அங்கிருந்த எல்லோரையும் அவன் அதிர்ச்சி அடைய வைத்தான். ஆக்ரோஷமாக கத்தினான், 5 பேருக்கு உணவளிக்கவே நான் கஷ்டப்படுகிறேன். இன்னும் ஒருத்தியையா என் தலையில் கட்ட வேண்டுமா? என்னால் முடியாது, என்னால் முடியாது. மாதவா, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள். யாரோ சமாதானம் செய்ய வந்தனர். விலகு, அவன் கத்தினான். இது என் விதி, என் தனிப்பட்ட சாபம். அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல தலையில் கை வைத்தான். வார்டின் இரும்பு கட்டிலில் சோர்ந்து கிடந்தாள் லக்ஷ்மி. பிரசவ சோர்வில் இருந்தாள். சுற்றியுள்ள பெஞ்சுகளில் சத்தங்கள் கேட்டன. தாய்மார்கள் குழந்தைகளை கொஞ்சினார்கள். உறவினர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் லக்ஷ்மியின் கட்டிலைச் சுற்றியோ ஒரு மௌனம் இருந்தது. அருகில் வெள்ளை துணியில் போர்த்தப்பட்டிருந்தது குழந்தை. 6வது குழந்தை ஒன்றும் அறியாமல் உறங்கிக் கொண்டிருந்தது. வாசல் அருகில் ஒரு நிழல் ஆடியது. லக்ஷ்மி தலையை திருப்பி பார்த்தாள். மாதவன். அவனது கண்களில் ஒரு மெல்லிய ஒளி மின்னியது. கோபம் இருந்தாலும் அவன் மனம் மாறும் என்று அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் மாதவன் அருகில் வந்தபோது நம்பிக்கை வீணானது. அது அவளுக்கு புரிந்தது. அவனது முகம் கார்மேகம் போல இருண்டிருந்தது. கண்களில் பாசமில்லை, வெறும் வெறுப்பு மட்டுமே. மாதுவேட்டா, லக்ஷ்மி சோர்ந்த குரலில் அழைத்தாள். அவள் நடுங்கும் கைகளால் குழந்தையை சுட்டிக்காட்டினாள். பாருங்கள், நம் குழந்தைதான். பார்க்க மிகவும் அழகு. மாதவன் குழந்தையை ஒரு முறை கூட பார்க்கவில்லை. அவனது பார்வை லக்ஷ்மியின் முகத்தில் நிலைத்தது. எனக்கு அதை பார்க்க தேவையில்லை, அவன் அருவருப்புடன் சொன்னான். இனி பெண்களை பார்ப்பதே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. லக்ஷ்மியின் நெஞ்சில் ஓங்கி அடித்தது போலிருந்தது. கண்கள் நிரம்பி வழிந்தன. ஏட்டா, என்ன இப்படி சொல்கிறீர்கள்?
இது நம் ரத்தம் அல்லவா? என் ரத்தம் அல்ல, என் சாபம், அவன் சத்தம் போட்டான். வார்டில் மற்ற பேச்சுகள் நின்றன. அனைவரும் அவர்களை கவனிக்கத் தொடங்கினர். அதையெல்லாம் மாதவன் பொருட்படுத்தவில்லை. அவன் தொடர்ந்தான். 5 பேரை பராமரிக்க நான் படும் கஷ்டம் எனக்கு மட்டுமே தெரியும். அதனுடன் இன்னும் ஒருத்தியையா? என்னால் முடியாது. லக்ஷ்மி, என் முதுகு உடைந்து விட்டது. இனி இந்த பெண்களையும் சுமந்து கொண்டு வாழ எனக்கு வசதி இல்லை. அப்படியென்றால் என்ன சொல்ல வருகிறீர்கள்? லக்ஷ்மியின் தொண்டை அடைத்தது. மாதவன் ஒரு கணம் அமைதியாக இருந்தான். பிறகு கல் போன்ற முடிவை அவன் அறிவித்தான். நான் போகிறேன், என்றென்றும். ஆக ஆண் வாரிசு இல்லாத, எதிர்காலமே இல்லாத இந்த நரகத்திலிருந்து நான் தப்பிக்கப் போகிறேன். லக்ஷ்மி திடுக்கிட்டு நடுங்கி போனாள். பிரசவ வலியை விட பெரிய வலி நெஞ்சுக்குள் பாய்ந்தது. அவள் கட்டிலிலிருந்து எழுந்திருக்க முயன்றாள். ஏட்டா, என்ன இப்படி சொல்கிறீர்கள்? எங்களை கைவிடப் போகிறீர்களா? இந்த கைக்குழந்தையா? அவள் அழுது கத்தினாள். எங்களை அனாதைகளாக்க வேண்டாம் மாதுவேட்டா. நாங்கள் எங்கே போவோம்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ உன் பெண்களை வைத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய். பிச்சை எடு அல்லது செத்துப்போ. என்னால் முடியாது. அவன் திரும்பி நடந்தான். லக்ஷ்மி தன் கையை நீட்டி சட்டையை பிடிக்க முயன்றாள். ஆனால் விரல்கள் காற்றில் நின்று போனன. போகாதே, போகாதே. அவளது அழுகை வார்டின் சுவர்களை எதிரொலித்தது. மாதவன் திரும்பி பார்க்கவில்லை. கருணையின் ஒரு அளவு கூட அவன் நடையில் இல்லை. அவன் கதவை கடந்து சென்றான். அருகில் இருந்த குழந்தை தூக்கத்திலிருந்து எழுந்து சத்தமாக அழத் தொடங்கியது. லக்ஷ்மி சோர்ந்து தலையணையில் சாய்ந்தாள். வெளியே மாதவனின் காலடி சத்தம் விலகிச் சென்றது என்று அவள் உணர்ந்தாள். மாதவன் போனபின் வாரங்கள் கடந்து விட்டன. அவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை லக்ஷ்மிக்கு உண்டாயிருந்தது. கோபம் குறையும் போது அவன் வருவான் என்று அவள் கனவு கண்டாள். ஆனால் ஒரு நாள் அயல் வீட்டுக்காரி ஜானகி வந்தாள். சந்தையிலிருந்து திரும்பி வந்தாள். அவள் ஒரு செய்தியுடன் வந்தாள். லக்ஷ்மி, உனக்கு தெரியுமா? மாதவன் வேறொரு திருமணம் செய்து கொண்டானாம். அப்புறத்து ஊரிலுள்ள ஒரு விதவையை. அவர்களுக்கு 10 வயதான 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இனியாகிலும் என்னால் ஆண் பிள்ளைகளுக்கு தந்தையாக முடியுமே என்று சொன்னான். அவன் ஊர்க்காரர்களிடம் வீம்பு பேசியதை கேட்டேன். லக்ஷ்மி தரையில் உட்கார்ந்து விட்டாள். நெஞ்சில் பெரிய கல்லை ஏற்றி வைத்தது போன்ற பாரம். கண்ணீர் கூட வரவில்லை. தன் கணவன் தன் பிள்ளைகளின் அப்பா மற்றவரின் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். தன் சொந்த இரத்தத்தில் பிறந்த 6 குழந்தைகளையும் தெருவில் விட்டுவிட்டு. அந்த இரவில் லக்ஷ்மியின் வீட்டில் அடுப்பு புகையே இல்லை. அரிப்பாத்திரத்தின் அடி தெரிந்தது. பசியால் அழும் குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுத்து உறங்க வைத்தாள். நாட்கள் கடந்து சென்றன. பசி அந்த வீட்டை கட்டிப்பிடித்தது. வெளியே போனால் ஊர்க்காரர்களின் குத்தல் வார்த்தைகள். ஆண் வாரிசு இல்லாத வீடு ஒரு சாபம்தான். 6 பெண் குழந்தைகளை எப்படி வளர்ப்பாள்? அவர்கள் வழி தவறி போகாமல் இருந்தால் போதும். லக்ஷ்மியின் மனம் மெதுவாக இருட்டுக்குள் வழுக்கி விழுந்தது. அது ஒரு மழை பெய்த நிரவு. வெளியே இடி முழங்கியது. வீட்டின் கூரையிலிருந்து மழை நீர் உள்ளே கசிந்தது. லக்ஷ்மி திண்ணையின் இருட்டில் தனியாக உட்கார்ந்திருந்தாள். முற்றத்தில் இருந்த கிணற்றை அவள் பார்த்தாள். எதற்காக வாழ வேண்டும்? யாருக்காக? இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறலாமா? அந்த சிந்தனை அவளை ஒரு கணம் வசப்படுத்தியது. பிள்ளைகள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு கிணற்றுக்குள் போனால் போதும். அதோடு எல்லாம் முடிந்து போகும். பசி இல்லை, கேலி இல்லை. அவள் மெதுவாக எழுந்தாள். மழைக்கு நடுவில் முற்றத்திற்கு இறங்கினாள். கிணற்றை நோக்கி நடக்கும்போது உள்ளிருந்த அழுகை சத்தம் கேட்டது. இளைய குழந்தைதான். பசியால் அழுது கொண்டிருந்தது. அந்த கண்ணீர் லக்ஷ்மியின் இதயத்தில் ஒரு ஊசி போல தைத்தது. அவள் நின்றாள். திரும்பி பார்த்தாள். ஓலை வேய்ந்த கூரை வீட்டினுள்ளே 3 பெண்கள் படுத்து உறங்கினர். கிழிந்த பாயில் படுத்திருந்தனர். தொட்டிலில் கிடந்து குழந்தை அழுது கொண்டிருந்தது. அம்மா என்று தூக்கத்தில் மூத்த மகள் பார்வதி அழைத்தாள். அந்த அழைப்பில் லக்ஷ்மியின் உள்ளே இருந்த இருட்டு விலகி போனது. அவள் ஓடி வீட்டுக்குள் சென்றாள். குழந்தையை அள்ளி எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். இல்லை, நான் தோற்க மாட்டேன். நான் என் பிள்ளைகளை கொல்ல மாட்டேன். அவள் குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடின. உங்களுக்காக நான் வாழ்வேன். உங்களை யாருக்கு முன்னாலும் தோற்காதவர்களாக வளர்ப்பேன். ஆண் பிள்ளைகள் இல்லை என்று கைவிட்டவர்களுக்கு முன்னால் வெற்றி காண்பிப்பேன். அந்த இரவின் கண்ணீருக்கு உப்பின் சுவை இல்லை. மாறாக நெருப்பின் சூடு இருந்தது. அது ஒரு ஆரம்பம். விதி உடைக்க முயன்ற அந்த வீட்டிற்குள் நம்பிக்கையின் ஒரு வெளிச்சம் வந்தது. ஒரு நண்பகலில்
திண்ணையில் சாய்ந்து வெறுமையை பார்த்து கொண்டிருந்தாள் லக்ஷ்மி. சிதைந்த தூணில் சாய்ந்திருந்தாள். பிள்ளைகள் பசியை தாங்க முடியாமல் சோர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். சட்டென்று முற்றத்தில் இலைகள் நசுங்கும் சத்தம் கேட்டது. லக்ஷ்மி தலையை உயர்த்தி பார்த்தாள். கேட்டைக் கடந்து ஒருவர் வருகிறார். நரைத்த முடியும், சுருக்கங்கள் விழுந்த முகமும், சோர்ந்த நடையும், கையில் ஒரு பழைய துணிப்பை. அப்பா! லக்ஷ்மி நம்ப முடியாமல் எழுந்தாள். அது அச்சுதன், அவளது அப்பா. அச்சுதன் திண்ணைக்கு வந்து சேர்ந்தார். அவரது கண்கள் வீட்டின் பரிதாப நிலையையும் மகளின் கோலத்தையும் பார்த்தன. அந்த கண்களில் வருத்தத்தை விட கோபம் அதிகமாக மின்னியது. நீ அழுது கொண்டிருக்கிறாயா லக்ஷ்மி? அவர் கம்பீரத்துடன் கேட்டார். லக்ஷ்மி ஓடிச் சென்று அப்பாவின் காலில் விழுந்து அழுதாள். என்னால் முடியாதப்பா. மாதவன் எங்களை கைவிட்டு விட்டார். பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒரு சோறு கூட இல்லை. நான் செத்துப்போயிருக்க வேண்டும். அச்சுதன் அவளை பிடித்து எழுப்பினார். சாகவா? யாருக்காக? உன்னையும் பிள்ளைகளையும் கைவிட்டுப் போன அந்த நீசனுக்காகவா? அவர் கடுமையாக கேட்டார். கண்ணீர் பலவீனமானவர்களின் ஆயுதம் அம்மா. உனக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதான் அப்பாவும் அம்மாவும். நீ சோர்ந்து போனால் அவர்கள் அனாதைகளாவார்கள். அவர் கையிலிருந்த பையை திறந்து வைத்தார். கொஞ்சம் அரிசியையும் மளிகைப் பொருட்களையும் எடுத்து வைத்தார். முதலில் பிள்ளைகளுக்கு ஏதாவது சமைத்துக் கொடு. குழந்தைகள் சோறு சாப்பிடும்போது அச்சுதன் லக்ஷ்மியை அருகில் அழைத்தார். பார், எனக்கு பெரிய சொத்து எதுவும் இல்லை, அது உனக்கு தெரியும். ஆனால் என் மகள் யாருக்கும் முன்னால் கையேந்துவதை பார்க்க முடியாது. அவர் வெளியே நின்ற ஒரு ரிக்ஷாக்காரனை அழைத்தார். அவன் ஒரு பெரிய பொருளை சுமந்து வந்து திண்ணையில் வைத்தான். அது ஒரு தையல் இயந்திரமாகும். பழையதுதான், ஆனால் பளபளப்பாக துடைத்திருந்தது. மிகவும் பலமுள்ளதாக இருந்தது. லக்ஷ்மி ஆச்சரியத்துடன் அதை தொட்டு பார்த்தாள். இதுதான் உனது ஆயுதம், அச்சுதன் சொன்னார். இதைக் கொண்டு நீ உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை தையல் செய்ய வேண்டும். பெண் யாருக்கும் சுமையல்ல, அவள் சக்தி. நீ வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். மாதவனை தோற்கடிக்க அல்ல, உன் பிள்ளைகளை வெற்றி பெற வைக்க. அப்பாவின் வார்த்தைகள் லக்ஷ்மியின் நாடி நரம்புகளில் ஊக்கத்தை நிரப்பின. அவள் அந்த இயந்திரத்தின் சக்கரத்தில் கை வைத்தாள். அது வெறும் இயந்திரன் அல்ல, அவளது வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்ல உதவும் ஒரு சக்கரம். நான் வாழ்வேனப்பா, அவள் உறுதியுடன் சொன்னாள். அவளது கண்களில் கண்ணீர் காய்ந்து போனது. அங்கே ஒரு புதிய தீப்பொறி எரியத் தொடங்கியது. அந்த பழைய வீட்டின் ஒலி தையர் இயந்திரத்தின் கீர் கீர் என்ற சத்தமாக மாறியது. விடியற்காலையில் கோழி கூவுவதற்கு முன்பே சத்தம் தொடங்கும். நள்ளிரவில் சின்னூண்டுகளின் சத்தம் ஓயும் வரை அது தொடரும். லக்ஷ்மியின் கால்களுக்கு ஓய்வில்லை. சக்கரம் சுழலும் போதுதான் பிள்ளைகளின் வயிறு நிறையும். அது அவளுக்கு தெரியும். ஆரம்பத்தில் விஷயங்கள் எளிதாக இல்லை. கிராமத்து பெண்கள் முதலில் சந்தேகத்துடன் தான் துணிகளை கொடுத்தனர். மாதவன் கைவிட்ட பெண் அல்லவா, இவளுக்கு தைக்கவெல்லாம் தெரியுமா என்று கிசுகிசுப்புகள் கேட்டன. ஆரம்பத்தில் கிழிந்த உடைகளை தைக்கவே ஆட்கள் வந்தனர். பாவாடைகளுக்கு கரையடிக்கவும் வந்தனர். கிடைத்தது மிகவும் சிறிய நாணயங்கள்தான். ஆனால் லக்ஷ்மிக்கு குறையில்லை. ஒவ்வொரு நாணயமும் அவளுக்கு பொன் போல விலைமதிப்பற்றது. பகல் முழுவதும் தையல் இயந்திரத்தின் முன் குனிந்திருந்தாள். லக்ஷ்மியின் இடுப்பு வலி அவளை துடிக்க வைத்தது. ஊசி பலமுறை விரலில் குத்தி ரத்தம் கசிந்தது. அப்போதெல்லாம் விரலை வாயில் வைத்து சுவைத்தாள். வலியை அடக்கிக் கொண்டு மீண்டும் சக்கரத்தை சுழற்றினாள். கண்கள் புகைந்தாலும் அவள் நிறுத்தவில்லை. இரவுதான் அந்த வீட்டின் மிகவும் அழகான நேரம். மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் வேலை செய்தாள். தையல் இயந்திரத்தின் ஒரு பக்கத்தில் லக்ஷ்மி வேலை செய்வாள், மறுபக்கத்தில் பிள்ளைகள் பாயை விரித்து படித்துக் கொண்டிருப்பார்கள். அம்மா, இந்த கணக்கு எனக்கு புரியவில்லை, நந்தன அழைத்தாள். தையலை நிறுத்தாமல் லக்ஷ்மி அதை போதித்தாள். ஒரே நேரத்தில் ஆசிரியராகவும் தொழிலாளியாகவும் அம்மாவாகவும் மாறினாள். வறுமை அந்த குழந்தைகளையும் வேகமாக பெரியவர்களாக்கியது. மூத்தவர் பார்வதி பள்ளி விட்டு வருவாள். பிறகு அடுப்படையில் இருப்பாள். காய்கறிகளையும் சட்னியையும் சமைத்து இளையவர்களுக்கு பரிமாறினாள். இரண்டாவது மகள் பிரியாவுக்கு அம்மாவின் வேலையில்தான் ஆர்வம். அவள் அருகில் வந்து, அம்மா, நான் ஹூக் வைக்கட்டுமா என்று கேட்டாள். லக்ஷ்மி சிரித்துக்கொண்டே சம்மதித்தாள். பிரியாவின் சிறிய கைகள் வேகமாக ஹூக்கள் தைப்பதை பார்த்தாள். லக்ஷ்மி ஆச்சரியப்பட்டாள்.
இதில் உனக்கு எதிர்காலம் இருக்கிறதம்மா. லக்ஷ்மி அவளது தலையை தடவினாள். ஒரு நாள் பணக்கார குடும்பத்தினரை பெற்ற பெண் ரவிக்கை தைக்க வந்தாள். அயல் வீட்டிலிருந்து வந்தாள். லக்ஷ்மி அதை மிகவும் அழகாக தைத்து கொடுத்தாள். அதை பார்த்து அவர்கள் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்க முயன்றனர். இதை வைத்துக்கொள், உனக்கு கஷ்டமல்லவா? அவர்கள் சொன்னார்கள். லக்ஷ்மி அதை அன்புடன் மறுத்துவிட்டாள். வேண்டாம் அக்கா, என் கூலி மட்டும் போதும். பரிதாபத்தின் பணத்தில் என் பிள்ளைகள் வளர வேண்டாம். அவர்கள் உழைப்பின் மதிப்பை அறிந்து வளரட்டும். அந்த பதில் அந்த பெண்ணுக்கு மரியாதையை ஏற்படுத்தியது. அந்த ஒரு அறை வீட்டில் வறுமை இருந்தது. ஆனால் அவர்களின் இடையே அன்பின் வளராத நூல்கள் தைக்கப்பட்டிருந்தன. வெளியே மழை பெய்தபோதும் உள்ளே அவர்கள் பகிர்ந்தளித்த வெப்பம் வெற்றி பெறத் தூண்டியது. காலம் ஒரு நதி போல ஓடினது. அதில் லக்ஷ்மியின் கண்ணீரும் வியர்வையும் கலந்து போனன. பெண்கள் வளர்ந்தனர். லக்ஷ்மியின் குட்டி வீடு இப்போது வெறும் வீடல்ல, கனவுகளின் ஒரு பணிமணமாக இருந்தது. ஒவ்வொரு பிள்ளையிலும் கடவுள் ஒரு திறமையை ஒளித்து வைத்திருக்கிறார். அதை லக்ஷ்மி உணர்ந்தாள். பார்வதிக்கு கைமணம் பிறப்பிலேயே இருந்தது. அவள் சமையலறைக்குள் நுழைந்தால் சுவையின் வாசனை நிரம்பும். அவள் ஒரு கடுகை தாளித்தால் கூட அதற்கு ஒரு தனி சுவை. அம்மா, நம் தோட்டத்தில் உள்ள மாங்காய்களை வீணாக்க வேண்டாம், நான் ஊறுகாய் போடுகிறேன், பார்வதி சொன்னாள். அவள் செய்த மாங்காய் ஊறுகாயை லக்ஷ்மி அயல் வீடுகளில் கொடுத்தாள். சாப்பிட்ட அனைவருக்கும் நாக்கில் சுவை. பார்வதியின் ஊறுகாய் இருந்தால் வேறு குழம்பு வேண்டாம் என்று ஊர்க்காரர்கள் சொன்னார்கள். விரைவில் சிறிய பலசரக்கு கடைகளிலிருந்து ஆர்டர்கள் வரத் தொடங்கின. பார்வதியின் சுவை கூட்டு அந்த வீட்டிற்கு மற்றொரு வருமான வழியானது. இதே சமயம் பிரியா தையல் இயந்திரத்தில் புரட்சியை உருவாக்கினாள். லக்ஷ்மி சாதாரண ரவிக்கைகள் தைப்பாள். பிரியா அதில் புதிய பரிசோதனைகளை செய்தாள். பழைய புடவைகளை வெட்டி அழகான சுடிதார் டாப்புகளையும் பாவாடைகளையும் செய்தாள். அம்மா, இந்த பழைய மாடல்களை யாரும் அணிய மாட்டார்கள், நாம் புதிய வடிவமைப்புகளை தேர்ந்து செய்ய வேண்டும், பிரியா திருத்தினாள். அவள் துணிகளில் பூக்களை எம்ப்ராய்டரி செய்தாள். கழுத்தை சுற்றி அழகான லேசுகளை வைத்தாள். பிரியா தைத்த உடைகளை அணிந்து கிராமத்து பெண்கள் நடந்தனர். மற்ற தாய்மார்களும் லக்ஷ்மியின் வீட்டிற்கு வரத் தொடங்கினர். லக்ஷ்மியின் மகள் தைத்தால் நன்றாக பொருந்தும் என்று பேச்சானது. மீராவும் நந்தனாவும் இயற்கையுடன் தான் நட்பு கொண்டனர். வீட்டின் பின்னே இருந்த பயன்படாத நிலத்தை சீரழித்தனர். அங்கே வெண்டைக்காய் பயறு கீரையையும் விதைத்தனர். காலையிலும் மாலையிலும் அவர்கள் செடிகளுடன் பேசினார்கள். அவர்களின் மிகப்பெரிய அன்பு லக்ஷ்மி என்ற பசுவின் மீது இருந்தது. அது கொட்டாகையில் நின்றது. அவர்கள் அதை குளிப்பாட்டி புல் கொடுத்தனர். அது திருப்பி அளித்த பால் பட்டினியை போக்கியது. மீதமிருந்த பாலை மீரா அருகிலிருந்த சங்கத்தில் அளக்கத் தொடங்கினாள். அந்த வீட்டின் முற்றத்தில் இப்போது பசுமையும் ஐஸ்வர்யமும் நிறைந்திருந்தன. பள்ளியிலும் அவர்கள் மோசமில்லை. வகுப்பில் முதலிடம் பிடிக்க அவர்களுக்கு வைராக்கியம் இருந்தது. அப்பா இல்லாத பிள்ளைகள் என்று அழைத்தவர்களை படிக்க வைத்தனர். புத்திசாலி பிள்ளைகள் என்று அழைக்க வைக்க இரவும் பகலும் படித்தனர். ஒரு மாலையில் இரவு உணவு சாப்பிடும்போது லக்ஷ்மி தன் பிள்ளைகளை பார்த்தாள். மங்கிய வெளிச்சத்திலும் முகத்தில் தன்னம்பிக்கை பிரகாசித்தது. அன்று தான் சுமை என்று நினைத்து அழுத பெண்கள் இன்று வீட்டின் தூண்களாக மாறியிருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் இல்லை என்று கேலி செய்தவர்கள் இதை பார்க்க வேண்டும், லக்ஷ்மி மனதிற்குள் சொன்னாள். அவளது கண்களில் பெருமையின் ஈரம் பரவியது. அந்த வீடு இப்போது இருளில் இல்லை, 7 பெண்களின் பலத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. வருகங்களின் கடுமையான உழைப்பு மலர்ந்து கொண்டிருந்தது. அன்று ஓலை வைந்த ஒழுகிக் கொண்டிருந்த குட்டி வீடு இப்போது இல்லை. அங்கே விசாலமான முற்றத்துடன் கூடிய ஒரு 2 மாடி வீடு தலை நிமிர்ந்து நிற்கிறது. வீட்டின் கேட்டில் வெயில் படும் பித்தளை பலகையில் லக்ஷ்மி ஸ்ரீ என்று எழுதப்பட்டிருந்தது. அது வெறும் வீட்டுப் பெயர் அல்ல, 6 பெண்களின் வெற்றியின் சின்னம். கிராமத்தின் முகத்தையே மாற்றும் தொழில் மையமாக அந்த வீடு மாறியிருந்தது. வீட்டின் தரைத்தளம் பிரியாவின் வடிவமைப்பு ஸ்டூடியோ. கிராம மக்கள் மட்டுமல்ல, நகரங்களிலிருந்து கூட ஆட்கள் வந்தனர். திருமண உடைகளை வடிவமைக்க லக்ஷ்மி ஸ்ரீயை தேடி வந்தனர். தையல் இயந்திரங்களின் எண்ணிக்கை 10 ஆனது. மாதவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு லக்ஷ்மி அங்கே வேலை கொடுத்தாள். 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை கொடுத்தாள். அழ நேரமில்லை, நாம் வெல்ல வேண்டும் என்று லக்ஷ்மி அவர்களிடம் சொன்னாள். அவர்களது கண்களில் ஒரு புதிய வெளிச்சம் தெளிந்தது. வீட்டின் பின்புறத்தில் இருந்த சமையலறையிலிருந்து நறுமணம் நிரம்பியது. பார்வதியின் தலைமையில் லக்ஷ்மி ஸ்ரீ உணவுப் பொருட்கள் வளர்ந்தது. பெரிய உருளிகளில் ஊறுகாய்களையும் பலகாரங்களையும் தயாரித்தனர். அழகான குப்பிகளில் பேக் செய்தனர். விஷமில்லாத வீட்டில் செய்யப்பட்ட உணவு என்ற வாசகம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது.
சூப்பர் மார்க்கெட்களின் அடுக்குகளில் லக்ஷ்மிஸ்ரீ என்ற பெயர் இடம் பிடித்தது. மீரா மற்றும் நந்தனாவின் பண்ணை அதிநவீனமாக உள்ளது. பசுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. பால் மட்டுமல்ல, தயிரும் நெய்யும் விற்கத் தொடங்கினர். சாணத்தை பயன்படுத்தும் பயோகேஸ் பிளான்ட் இருந்தது. அது சமையலறைக்கு தேவையான எரிபொருளை அளித்தது. எதுவும் வீணாக்காமல் இயற்கையுடன் இணைந்து வாழும் முறை அது. இது விவசாய அதிகாரிகளின் பாராட்டையும் பெற்றது. ஒரு நாள் ஒரு பெரிய லாரி நிறைய லக்ஷ்மிஸ்ரீ உணவுப் பொருட்கள் ஏற்றிக்கொண்டு போனது. அதை பார்த்து கொண்டு லக்ஷ்மி திண்ணையில் நின்றாள். அவளது நரைத்த தலைமுடிகள் காற்றில் பறந்து கொண்டிருந்தன. அயல் வீட்டுக்காரியான ஒரு பழைய பெண் வேலியின் அருகில் வந்து கேட்டாள், லக்ஷ்மி, உனக்கு நினைவிருக்கிறதா? முன்பு ஆண் பிள்ளைகள் இல்லை என்று அழுத அந்த காலம்? லக்ஷ்மி சிரித்தாள். அந்த சிரிப்பில் வலியும் வெற்றியும் இருந்தது. நினைவிருக்கிறதக்கா? அன்று நான் அழுததால்தான் இன்று என் பிள்ளைகள் சிரிக்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் நிழலாக இருப்பார்கள் என்பது நம்பிக்கைதான். ஆனால் பெண் பிள்ளைகள் நிழல் மட்டுமல்ல, நிழலைத் தரும் மரங்களும் தான். காலம் நிரூபிக்கவில்லையா? அந்த வீடு ஒரு சாம்ராஜ்யம். அன்பு, வியர்வை, உறுதி ஆகியவற்றால் கட்டமைக்கப்பட்ட சாம்ராஜ்யம். லக்ஷ்மி வெற்றியின் படிகளில் ஏறினாள். கிலோமீட்டர்களுக்கு அப்பால் மாதவனின் உலகம் மாறினது. அவனது ஆண் வாரிசுகளின் சொர்க்கராஜ்யம் நரகமாக மாறிக்கொண்டிருந்தது. அவன் பொன் போல வளர்த்த 2 பிள்ளைகள், ரகுவும் ரவியும், மாற்றாந்தாய் பிள்ளைகள். இப்போது வளர்ந்த இளைஞர்கள். ஆனால் அவர்களது வளர்ச்சி மாதவனுக்கு கண்ணீரைத்தான் பரிசளித்தது. சுகபோகத்தில் வளர்ந்தவர்களுக்கு உழைப்பின் மதிப்பு தெரியவில்லை. மாதவன் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் முழுவதும் வீணானது. அவர்கள் மது அருந்தவும் சூதாட்டத்திற்காகவும் செலவிட்டனர். இது உங்கள் எதிர்காலத்திற்காக நான் சேமித்தது என்று ஒருமுறை சொன்னான். ஓ, நிறுத்து. நீ உன் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு வந்தவன் அல்லவா? எங்களுக்கு தர்மத்தை போதிக்க வேண்டாம் என்றான் ரகு. அந்த வார்த்தைகள் மாதவனின் நெஞ்சில் முள் போல தைத்தன. சொந்த இரத்தத்தை சண்டையிட்டு கைவிட்டதின் கர்ம பலன் அவனை வேட்டையாடத் தொடங்கியது. மாதவன் விற்று வாங்கிய இடங்களை ஒவ்வொன்றாக அவர்கள் விற்றனர். புதிய பைக் வாங்கவும் கொண்டாடவும் அவர்களுக்கு பணம் தேவைப்பட்டது. கேள்வி கேட்கச் சென்ற மாதவனை அவர்கள் தள்ளிவிட்டனர். வீட்டின் திண்ணையிலிருந்த நாற்காலியில் அவன் தனியாக உட்கார்ந்திருந்தான். அது காலியான நாற்காலி. ஒரு நாள் மாதவன் மயங்கி விழுந்தான். பக்கவாதம். உடலின் ஒரு பக்கம் செயலிழந்து படுக்கையில் விழுந்தான். மாதவன் அந்த வீட்டில் ஒரு பாரமாக மாறினான். இவன் ஒரு பெரிய தொல்லையாகிவிட்டானே என்று மனைவி கூட முணுமுணுக்கத் தொடங்கினாள். முன்பு ஆண் பிள்ளைகள் வேண்டும் என்று பிடிவாதம் செய்தான். இப்போது ஒரு துளி தண்ணீருக்காக அவர்களிடம் யாசிக்கும் நிலைமைக்கு வந்தான். ஒரு நண்பகலில் தாகத்தால் தொண்டை வறண்டு அழைத்தான், ரவி, கொஞ்சம் தண்ணீர். மொபைலை பார்த்து கொண்டிருந்த ரவி பாவனை செய்யவில்லை. டேய், தண்ணீர். மாதவன் மீண்டும் அழுதான். ரவி கோபத்துடன் எழுந்து வந்தான். இவன் சாகக்கூடாதா? சும்மா மனிதர்களை கஷ்டப்படுத்த. அவன் ஒரு ஜக் தண்ணீர் கொண்டு வந்தான். மாதவனின் முகத்தில் ஊற்றினான். குடி. தண்ணீர் முகத்தில் வழிந்தது. படுக்கை விரிப்பை நனைத்தது. மாதவன் சத்தியமற்று அழுதான். அந்த கண்ணீரில் உப்பில்லை, குற்ற உணர்வு இருந்தது. லக்ஷ்மி என்று அவன் அறியாமலே அழைத்து விட்டான். அன்று மருத்துவமனை வராண்டாவில் ஊலையிட்ட சொந்த குரல் கேட்டது. எனக்கு ஆண் பிள்ளைகள் மட்டுமே வேண்டும் என்று சொன்னான். ஆண் பிள்ளைகள் தன்னை காலால் மிதிக்கும்போது யோசித்தான். தான் கைவிட்டு போன பெண்கள் எங்கே இருப்பார்கள்? அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது பசியால் செத்து போனார்களா? அந்த சிந்தனைகள் அவனை தூங்கவிடவில்லை. அன்பில்லாத, மரியாதையில்லாத அந்த வீடு ஒரு சிறைச்சாலை என்று உணர்ந்தான். கர்மம் அதன் கணக்கை திருப்பிக் கேட்கத் தொடங்கியிருந்தது. லக்ஷ்மியின் வீட்டின் திண்ணையில் இப்போது எப்போதும் கூட்டமாக இருக்கும். ஒரு காலத்தில் தனித்து போன அந்த வீட்டில் இப்போது மகிழ்ச்சியின் சலசலப்பு சத்தங்கள் ஒலிக்கின்றன. லக்ஷ்மியின் பிள்ளைகள் இப்போது வெறும் பெண்கள் அல்ல, சொந்த காலில் நிற்கும் வலிமையான பெண்கள். மூத்த மகள் பார்வதியின் 2வது மகள் பிரியாவின் திருமணம் ஒரே பந்தலில் நடந்தது. ஆடம்பரங்கள் குறைவாக இருந்தன, ஆனால் கௌரவத்திற்கு குறைவில்லை. சீதனத்தின் பேரில் பேரம் பேசாத இளைஞர்கள், பெண்களின் திறமைகளை மதிக்கும் மாப்பிள்ளைகள். மண்டபத்தில் அப்பாவின் இடத்திலிருந்து லக்ஷ்மி தன் பிள்ளைகளின் கையை பிடித்து கொடுத்தாள். பார்த்து கொண்டிருந்தவர்களின் கண்கள் நிறைந்தன. அது வெறும் ஒரு சடங்கு அல்ல, ஒரு பெண்ணின் வெற்றி பிரகடனம். மீராவும் நந்தனாவும் பட்டப்படிப்பை முடித்தனர்.
விவசாயத்திலும் வணிக நிர்வாகத்திலும் படித்தனர். அவர்கள் லக்ஷ்மி ஸ்ரீயை மற்றொரு உயரத்துக்கு கொண்டு செல்ல தயாரானார்கள். மானியத்தின் முக்கிய பத்திரிகையின் நருபர் லக்ஷ்மி ஸ்ரீயை பார்வையிட வந்தார். இந்த வெற்றி, இதை எப்படி சாதித்தீர்கள் என்று கேட்டார். லக்ஷ்மி தன் 6 பிள்ளைகளையும் அணைத்து கொண்டு கேமராவுக்கு முன்னால் நின்றாள். இது என் வெற்றி மட்டுமல்ல, பெண் என்பதால் ஒதுக்கப்பட்ட சமூகத்துக்கு என் பிள்ளைகள் கொடுத்த பதில் இது. ஆண் பிள்ளைகள் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று நினைப்பவர்களுக்கான பாடப்புத்தகம் இந்த வீடு. அடுத்த நாள் பத்திரிகையின் ஞாயிற்றுக்கிழமை பதிப்பில் கட்டுரை வந்தது. தலைப்பு இதுதான்: சவால்களை தோற்கடித்த பெண் பலம், லக்ஷ்மி ஸ்ரீயின் வெற்றிக் கதை. அந்த காட்சியைக் கண்டு முன்பு கேலி செய்தவர்கள் கூட வியப்படைந்தனர். மாதவன் இதையெல்லாம் பார்த்திருப்பானா என்னவோ என்று சிலர் ரகசியமாக கேட்டனர். அன்று வழக்கம் விட அதிக கூட்டமுள்ள ஞாயிற்றுக்கிழமை. கிராமத்தில் உள்ள பழைய டீக்கடையின் மூலையில் ஒரு பெஞ்ச் இருந்தது. அதில் சோர்ந்த உடலுடன் மாதவன் உட்கார்ந்திருந்தான். அவனது உடைகள் நிறம் மங்கி கிழிந்திருந்தன. முகத்தில் வளர்ந்த நரைத்த தாடியும் குழிந்த கண்களும் பலவீனத்தை காட்டின. யாராவது தயவு வந்து வாங்கித் தரும் டீக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். அருகிலிருந்த ஒருவர் டீ குடித்து எழுந்து போனார். அவர் விட்டுச் சென்ற பத்திரிகை பெஞ்சில் கிடந்தது. நேரத்தை கொல்ல அவன் அதை கையில் எடுத்தான். நடுங்கும் கைகளால் அவன் பக்கங்களை புரட்டினான். சட்டென்று அந்த காட்சி அவன் கண்ணில் தட்டுப்பட்டது. பத்திரிகையின் ஞாயிற்றுக்கிழமை பதிப்பில் ஒரு பெரிய வண்ணப் புகைப்படம் மாதவனின் மூச்சு தொண்டையில் அடைத்தது. அவன் பத்திரிகையை முகத்தோடு அணைத்து பிடித்தான். புகைப்படத்தின் நடுவில் இருந்த பெண், நரைத்த முடி இருந்தாலும் முகத்தில் ஒளியும் தன்னம்பிக்கையும் இருந்தது. அது லக்ஷ்மி அல்லவா? ஆம், அவனது லக்ஷ்மி. அவளை சுற்றி நிற்கும் 6 இளம்பெண்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஐஸ்வரியத்தின் அடையாளங்களைப் போல தோன்றினர். அன்றுதான் சுமை என்றும் வீண் பொருள் என்றும் அழைத்து துரத்தி அடித்த 6 பெண்கள் இன்று அவர்கள் இளவரசிகளைப் போல பிரகாசிக்கின்றனர். அவன் நடுங்கும் விரலால் புகைப்படத்தை தொட்டான். தலைப்பை அவன் படித்தான்: சவால்களை தோற்கடித்த பெண் பலம், லக்ஷ்மி ஸ்ரீயின் வெற்றி கதை. கடவுளே, இவையெல்லாம் என் பிள்ளைகளா? மாதவன் அறியாமல் அழைத்துவிட்டான். தனது இப்போதைய நிலையும் அவர்களின் வெற்றிக்கும் உள்ள தூரத்தைக் கண்டு சுட்டறிந்தான். தான் யாருக்காக இவர்களை கைவிட்டானோ